நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நம்முடைய திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் மிக சிறப்பாக தேனி மாவட்டத்தினுடைய முக்கிய தலையாய பிரச்சனையை எடுத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசுற பிரச்சனை எல்லாமே பெரும்பான்மை மக்கள், இங்க 4 தொகுதி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கான பிரச்சனை நம்ம பேசல. 4 தொகுதி மக்களுக்கும் தேவையான விஷயம் தான் முல்லை பெரியார் விஷயம், கண்ணகி கோவில் விஷயம், எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். அது குறித்தெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு பதில்களை பெற இருக்கின்றோம். இதுல ஒரு புது செக்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நம்முடைய செய்தியாளர் தர்ஷினி அவர்களை உள்ளே அன்புடன் அழைக்கிறோம். ராஜேஷ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி நியூஸ் தமிழோட தேர்தல் பயண பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி வழக்கம் போல தேனி மாவட்டத்திலையும் மிக பிரம்மாண்டமா நடைபெற்று வருது. கட்சிகளோட பிரதிநிதிகளும் ஆரோக்கியமா அவங்க வாதங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன், அனைவரும் அமைதியா இருங்க, அப்பதான் நம்ம நிகழ்ச்சி விவாதம் நல்ல சிறப்பா போகும். ராஜேஷ், இப்போ நம்ம கிட்ட மக்கள் சார்பா கேள்வி வைக்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், வாங்க. உங்க பேர் என்ன, என்ன தொழில் செய்யறீங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்க, உங்க கேள்வியும் கோரிக்கையும் யாருக்கு நீங்க முன்வைக்கலாம்? 5 மாவட்ட விவசாய சங்க தலைவர். என் பேர் மனோகரன். நான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊர் கம்பம். இன்னைக்கு வந்திருக்கிற காரணம், முல்லை பெரியாருடைய அணையை நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம், காப்பாற்ற சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, 2011 இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்கை நாங்க சுப்ரீம் கோர்ட் டெல்லியிலே கொண்டு கொடுத்து வந்திருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். இது வரைக்கும் யாருமே வரல. அன்னை தங்கச்சிமலோ, அண்ணன் ராமகிருஷ்ணனோ, அவர் முற்கால ராமரோ, அண்ணன் பிரேமச்சந்திரோ யாரும் வரல. முல்லை பெரியார் மக்களோ வரல. நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். கேரளாக்காரன் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த அணையை உடைத்திடணும், இந்த அணையை புதுசா கட்டி கொடுக்கணும் சொல்லி, இல்ல தண்ணியை குறைக்கணும் சொல்லி போராடிக்கிட்டு இருக்கான். இடுக்கி மாவட்டத்தினுடைய எம்பி குரியாக்கோஸ் அந்த குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பிரேமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ எப்படி இந்த டேமை இடிக்கணும் சொல்லி அங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த உணர்வு நம்ம இருக்கவங்களுக்கு யாருக்குமே இல்லை. முல்லை பெரியார் தண்ணியை நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். ஏன் இந்த உணர்வு உங்களுக்கு வரல? உங்க கேள்வி என்ன? சுருக்கமா உங்க கேள்வி என்ன? இந்த அணையை நாம் காப்பாற்ற வேண்டும். ஓகே, அது எல்லாரும் போராடுறாங்க. திமுக 3 பேரும், அதிமுக போராடுறாங்க. 3 பேருமே இந்த அணையை காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய கோரிக்கை இந்த அணையை காப்பாற்றணும். சரி, ஓகேங்க ஐயா, நன்றி. நீங்க ஏதாவது பதில் சொல்லலாம் சார். ஆமா, 3 பேருமே சொல்லலாம். ஒரு நிமிஷம். முல்லை பெரியாறு அணை 136 அடியா இருந்தத கட்டம், அந்த அணையினுடைய ஸ்ட்ரென்த் சரியில்லைன்னு சொல்லி கேரளாவிலிருந்து சொன்னதுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்தில் அதை 146 அடியாக சட்ட திருத்தம் பண்ணி அதை தண்ணி தேக்குறாங்க. இப்ப அணை ஸ்ட்ராங்காத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 152 அடியாக உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த வருடம் கூட அணை 142 அடி தொடர நினைக்கிறேன். அவங்க இதுவரைக்கும் அந்த சுப்ரீம் உச்சநீதிமன்றம் கொடுத்ததை அவங்க கடைபிடிக்கல. அந்த ரூல் கருங்கிற முறைய அவங்க அந்த ஒரு அட்டவணை வச்சிருக்காங்க, இந்த மாசத்துல இவ்வளவு வைக்கணுங்கிறத. இந்த வருடமும் அவங்க அந்த கொள்ளளவை எட்ட விடவே இல்லை. தண்ணியை கேரளா பக்கம் திருப்பி விட்டாங்க. சார், இப்ப நீங்க ஒரு எம்பிங்கிற முறையில டெல்லியில சம்பந்தமா என்ன பண்ணிருக்கீங்க சார்? அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க சார். டெல்லியில பாராளுமன்றத்துல தான் பேச முடியும். அதுதான் சார், அதுதான் என்ன பேசினா அதை கேட்கறதுக்கு யாரு இருக்காங்க? அதுதான் நான் என்ன சொல்றேன். நதிநீர் கமிட்டிய மத்திய அரசு கண்ட்ரோல் கொண்டு போயிட்டீங்க. நிர்வாகம் பண்றது மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் முல்லை பெரியாறுல பிரச்சனை இருக்கின்றது பிஜேபி அரசுக்கு தெரியும். பேபி டேமை பலப்படுத்துறதுக்கு கேரள அரசு அனுமதி கொடுத்தா நிச்சயமா தமிழக அரசு அதை முதலீடு செய்து பணப்படுத்தும். அத வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இது பண்ணி ரூல் கர்வ் கமிட்டியை போட்டு பல பிரச்சனையில இடியாப்ப சிக்கல் மாதிரி கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம். நான் கேட்கிறேன், 2 மாநில அரசு மட்டும் குற்றம் சொன்னா பத்தாது. 11 வருஷமா பிஜேபி மத்தியில ஆட்சியில் இருக்கு தொடர்ந்து. அந்த 11 வருஷத்துல முக்கிய பிரச்சனைய கையாண்டு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிஜேபி அரசு வந்திருக்கணும். வர தவறுது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் கண்ணியத்தோடு அண்டை மாநிலமான கேரள அரசு கூட பேசி ஒரு சுமூகமான நிலையை எட்டுவார். அந்த அணையை பாதுகாப்பார்.
நிச்சயமாக அந்த அணை உடைவதற்கு யாரும் நாங்கள் தயாராக இல்லை, விடமாட்டோம். சரி, தொடர்ந்து ஓகே. போராட்டம் நடத்துவோம். நன்றி சார். கேள்வி வச்சாச்சு. 3 பேருமே பதில்களை வைத்திருக்கிறார்கள். மக்கள் நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது சரியானது என்ன என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள்.